ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பூமியோட வரலாறு பார்க்க போகிறோம். ஒரு 40,000 வருஷம் 50,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமி எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஆனால் அது நாம் இப்போ பார்க்குற மாதிரி அந்த பூமியே கிடையாது. ஸோ வெல்கம் டு மிஸ்டர் சயின்டிஸ்ட். நான் உங்கள் சயின்டிஸ்ட். இப்போது நம்ம 40,000 50,000 60,000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, ஒரு 6 லட்சம் அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்குற பூமி அப்போது கிடையாது. அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, நெருப்பு குளம், இந்த தண்ணீர், இந்த லேண்ட், இந்த எதுவுமே கிடையாது. இந்த நிலம், இந்த தண்ணீர், காற்று கூட கிடையாதுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. காற்று ஒன்லி நைட்ரோஜன். நாம் இப்போ சுவாசிக்கிற ஆக்சிஜன் கூட கிடையாது. அப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடும் கிடையாது. ஸோ நைட்ரோஜன் மட்டும்தான் இந்த பூமியில் இருந்தது அப்போது. ஸோ அப்போ தண்ணீரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ ஒரு பிளானட் மெர்க்குரி பார்த்துருக்கீங்களா? அப்படியே நெருப்பு குளம் மாதிரி வெடிச்சிட்டே இருக்கும். ஏன்னா சூரியனோட பக்கத்தில் இருக்கிறதுனால. அதே போல தான் நம்ம ஏர்த் இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் அதே போல் தான் நெருப்பு குளமாக வெடிச்சிருந்தது. அந்த நெருப்பு குளம் வெடித்து ஆற அது ஒரு பாறைகளாக இருந்தது. அதான் கிட்டத்தட்ட மெர்க்குரி மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது பூமி. ஸோ அப்போ எப்படி இந்த தண்ணீர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ஆக்சுவலாக இது பல பேருக்கு நம்ப முடியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ அந்த காலத்தில் அப்போல்லாம் பூமி ஒரு மெர்க்குரி மாதிரி தான் இருந்துச்சா. அப்போ நெருப்பு தான், தண்ணீர் அப்படின்றது ஒரு துளி கூட கிடையாது. ஸோ H2O அப்படின்றதே கிடையாது, தண்ணீரே கிடையாது. ஸோ அப்போ தண்ணீர் எப்படி உருவாச்சு, எப்படி இந்த உயிர்கள் வந்துச்சு, எப்படி நிலம் உருவாச்சுன்னா, தண்ணீர் எப்படி வந்துச்சுன்னா, அப்போது அந்த பூமி நெருப்பு குளமாக வெடிச்சிட்டு இருந்தபோது விண்கற்களாக விழுந்தது தண்ணி. என்னடாப்பா வளர்ற என்னடா நீ சொல்ல வர? விண்கற்கள்னால் தீயாக தானடா இருக்கும், அது போனால் எப்படி ஆறும்? அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவர் தான் அதெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்குது. விண்கற்களில் வந்தது அது அந்த பூமி கரெக்டாக அப்போ நான் ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? அப்போ நிலாவே இல்லை. ஸோ நிலா அந்த மாதிரி எதுவுமே இல்லை தடுக்கிறதுக்கு. விண்கற்கள் அப்படியே பூமியில் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பூமியில் அடுத்த செகண்ட் தண்ணி துளிகளாக மாறியது. அது அப்படின்னு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. தண்ணி துளிகளாக மாறியது. அந்த விண்கற்கள் பூமியில் அப்படியே விழும்போது தீயாக தான் இருக்குது, ஆனால் பூமியில் விழும்போது மட்டும் அது தண்ணீர் துளியாக மாறியது. ஸோ இது பயங்கர ஒரு ஷாக்கிங் நியூஸ். அப்போ எந்த விதமான ஒரு உயிரினமும் இல்லை, தண்ணியே இல்லை. அப்புறம் எங்கே உயிரினம் வர்றதுக்கு? ஸோ அந்த மாதிரி பூமிக்கிட்ட வரும்போது மட்டும் அது ஒரு தண்ணி துளிகளாக மாறிடுச்சு. அப்போ நெருப்பு குழம்புலாம் லைட்டாக கம்மியான மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த விண்கற்கள் பயங்கரமாக வந்துக்கிட்டே இருந்தது தொடர்ந்து. ஆனால் எங்கேருந்து வருது, எப்படி வருது ஒன்றுமே யாருக்கும் தெரியல. ஆனால் வந்துகிட்டே இருந்தது பயங்கரமாக. ஸோ அப்போ தண்ணீர் அப்போ தான் படிப்படியாக உயர்ந்து இது குறைஞ்சிது. இந்த நெருப்பு குளங்கள் குறைஞ்சிது. ஸோ தண்ணி படிப்படியாக உயர்ந்தது. அப்போ தண்ணி அடுத்த செகண்ட் உயிரினங்கள் ஒன்றும் வரல. ஸோ படிப்படியாக தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 20 வருஷமாக தொடர்ந்து ஒரு நிமிஷம் கூட கேப்பு விடாமல் 20 வருஷம் என்ன ஆச்சுன்னா, பெரிய மழை பூமி பூரா. அப்போ நான் இந்தியா ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி சொல்ல முடியாது, ஏன்னா அப்போ நிலமே வர தொடங்கலை. ஸோ நிலமே இல்லை, எங்கே பார்த்தாலும் இந்த லேண்ட் அப்படின்றதே இல்லை. இப்போ தான் தண்ணி படிப்படியாக உயர்ந்து கொண்டு இருக்கிறது பூமி. ஸோ 20 வருஷமாக பூமி பூரா எங்கே பார்த்தாலும் மழை. 20 வருஷம் ஒரு நிமிஷம் கூட கேப் விடாமல், ஒரு செகண்ட் கூட கேப் விடாமல் இது தொடர்ந்து 20 வருஷமாக பயங்கரமாக ரொம்ப பெரிய பெரிய மழையாக இப்போ நம்ம மிக்ஜாம் புயல் ரீசெண்டாக சென்னைக்கு வந்துச்சுல, அந்த மாதிரி 20 வருஷம், அதை விட ஒரு 100 மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு 20 வருஷம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம்தான் யோசிச்சு பாருங்கள்,
20 வருஷம் மழைனா இந்த நெருப்பு குழம்புகள் எல்லாம் ஆறி போய் பாறைகள் எல்லாம் அழிஞ்சு போய், ஏன்னா தண்ணி ஃபோர்ஸ் வந்து நமக்கே தெரியும். தண்ணி வந்து ஒரு பஞ்சபூதத்தில் வந்து ஒன்று. ஸோ அதில் வந்து தண்ணி ஃபோர்ஸ் வந்து எதை வேணால் அழிக்கக்கூடும். ஸோ பாறைகளையும் மொத்தமாக அழிச்சிருச்சு படிப்படியாக. 20 வருஷம்னா பார்த்துக்கோங்க. ஸோ 20 வருஷமாக வந்துட்டு இருந்தது. அப்போ வந்து அந்த நெருப்பு குழம்புகள் குறைஞ்சிச்சு, இது தண்ணிலாம் உயர்ந்துச்சு. அப்போ தான் வந்து இந்த கடல், இந்தியன் ஓஷன், அரேபியன் சி அப்படி சொல்கிறோம்ல. ஸோ அது மாதிரி அப்போ தான் வந்து பூமி வந்து ப்ளூ கலர்லேயே மாறுது. சரி, அப்போ அந்த நெருப்பு குழம்புகள் எங்கேப்பா போச்சு? அதான் ஆறிடுச்சு சொல்கிறேன். ஆனால் எங்கே ஆறிச்சுன்னு கேட்டால், அந்த பூமி மேலே வந்து க்ரஸ்ட்டாக மாறிச்சு. அந்த நீர்லாம் வந்து தண்ணீர்லாம் வந்து 20 வருஷம் மழை பெஞ்சதில்ல, அதில் வந்து தண்ணீர் வந்து ஏர்த்து க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் பூமி முழுமையாக, அப்போ வந்து நிலமே கிடையாது. யோசிச்சு பார்த்துக்கோங்க, பூமி வந்து முழுமையாக நீல கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எங்கடா போச்சு அந்த தீலாம் பார்த்தா மேக்மா மேண்டில் நாம் இப்போ படிக்கிற அந்த கோர் அதுக்குள்ளே அப்படியே உள்ளேயே அடங்கிருச்சு. அந்த பூமி அந்த நெருப்பு குளங்கள் வந்து உள்ளேயே அடங்கிருச்சு. ஸோ இப்போ வந்து ப்ளூ கலரில் தான் இருக்குது. வெளியே வந்து பார்க்கும்போது ப்ளூ கலர். அதான் நம்ம இப்போ வந்து சொல்கிற எர்த் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம்தான் தண்ணியில் வாழக்கூடிய ஒரு உயிரினம்னா அது எல்லாருக்கும் தெரியும், மீன். அதுக்கப்புறம் தான் தண்ணீரில் வாழக்கூடிய அந்த மழை வந்து போயிடுச்சு, மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. அதுதான் நம்ம மொத உயிரினம் இப்போ வரைக்கும் இருக்குது. நாம் தான் கடைசி உயிரினம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதான் ஃபஸ்ட்டு உயிரினம். அப்போ தான் அது வந்து தான் ஃபஸ்ட்டு உயிரினம். அப்போ தான் மீன்கள் வர தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் நாம் இப்போ பார்க்குற தாவரங்கள், மரம், செடி, கொடி இதெல்லாம் படிப்படியாக உயர்ந்துச்சு. அப்போ தான் பச்சை இதே அப்போ அதுவும் தண்ணிக்குள்ளே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மேலே வந்து பச்சை இதே பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்டாகி இந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் ஆகுது. அப்போ கூட இந்த மாதிரி இந்தியா, சப்கான்டினென்ட்டு, ஏஷியா கான்டினென்ட் அந்த மாதிரிலாம் இல்லை, மொத்தமாக ஒரே நிலம் மாதிரி பூமியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரில. பிரிஞ்சு போச்சு. நம்ம ஆஃப்ரிக்காவில் இருந்த இந்தியா இது ஓரமாக போய் திடீர்னு ஏஷியாவில் போய் முட்டினதுனால தான் ஹிமாலயாஸ், கிரேட்டர் ஹிமாலயாஸ், அவுட்டர் ஹிமாலயாஸ் அதெல்லாம் உருவாச்சு. ஷிவாலிக் சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து உருவாச்சு. ஸோ இப்படி தான் நிலங்கள்லாம் வந்துச்சு. செடி வந்ததுனால தான் நிலமே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டைனோசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினம் வருது. வந்து அதுக்கும் ஒரு அழிவு காலம் வருது. அது தெரியும், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ டைனோசர் வந்து அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போது நாமளே வரோம். அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு போய் இந்தியா, ஆஃப்ரிக்கான்னு சொல்லிட்டு இப்போ தான் படிப்படியாக பூமி வந்து உயர்ந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாமெல்லாம் வரோம். இதுதான் படிப்படியாக பூமி வந்து உயர்ந்துச்சு. இதுதான் பூமியோட வரலாறு. இப்படி தான் பூமி வந்து கிரியேட் ஆச்சு. ஆனால் இப்போ பார்க்குற மாதிரி அப்போ உள்ள பூமி இல்லை. அப்போ நெருப்பு குளங்கள் வெடிச்சிட்டு இருந்துச்சு. படிப்படியாக தண்ணி உயர்ந்து, படிப்படியாக உயிரினம் மீன் உயர்ந்து, படிப்படியாக தாவரங்கள் உயர்ந்து, அந்த தாவரங்கள் காரணத்தினால் நிலங்கள் வந்து லேண்ட்ஸ்லாம் வந்து, அதுக்கப்புறம் தான் டைனோசர் அப்படின்ற ஒரு உயிரினம் வந்து, அதுக்கப்புறம்தான் இந்த நாமளே வந்திருக்கோம். இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது 7000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் தான் மனுஷி சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து வராங்க. அப்போ தான் நாம தான் அப்புறம் தான் நாமளே வரோம். ஸோ இதுதான் நம்ம வந்து பூமியோட வரலாறு. தேங்க்யூ கைஸ். இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ஹிஸ்டாரிக்கல் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ்டர் சயின்டிஸ்ட் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து டக்குன்னு உங்களுக்கு நிமிஷத்தில் வந்து நோட்டிஃபை ஆகும். பாய் கைஸ்.